ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ். ஸோ நம்மளோட ரெஸ்பிரேட்டரி கேசஸ் வந்து எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் வீடியோஸ்க்கு நம்ம மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு ரெஸ்பிரேஷன்னா என்ன? ரெஸ்பிரேஷன் அப்போ நம்ம என்ன எடுத்துக்குவோம்? ஸோ நம்ம இன்டேக் ஆஃப் ஓ டூ வந்து எடுத்துக்குவோம், CO2 வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேவா? த்ரூ தி எக்ஸ்கல்டு. ஸோ இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஏர் வந்து O2, எக்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஏர் வந்து CO2. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய கேஸ் தான் வந்து ரெஸ்பிரேட்டரி கேஸ். ஸோ ஆக்சுவலாக நம்ம ரெண்டு கேஸ் எடுத்துக்கிறோம். என்னென்ன கேஸ்? ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ அது எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The transport of respiratory gases refers to the process by which oxygen and carbon dioxide are moved throughout the body. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆகி எப்படி மூவ் ஆகுது இந்த O2வும் இந்த CO2வும் அப்படின்றத தான் இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸ் வந்து ரெஃபர் பண்ணுது. Oxygen is transported from lungs to the tissue and organs, while carbon dioxide, a waste product of metabolism, is transported from a tissues back to the lungs for exhalation. ஸோ இப்போ ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது எங்கே? லங்ஸுக்கு வந்துடுது. ஸோ லங்ஸ்லேருந்து டிஷ்யூ, ஸோ டிஷ்யூலேருந்து ஆர்கனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது? ஒன் ஆஃப் த வேஸ்ட் ப்ராடக்ட். ஓகேவா? ஏன் அது வேஸ்ட் ப்ராடக்ட் ஆயிடுது? ஏன்னா அது வந்து மெட்டபாலிக் வேஸ்ட் ஆகுறதுனால இது வேஸ்ட் ப்ராடக்ட். ஓகேவா? அது என்ன ஆகும்? இது வந்து திரும்ப அகெயின் டிஷ்யூக்கு வந்துடும். டிஷ்யூலேருந்து லங்ஸு, ஸோ லங்ஸ்லேருந்து அப்படியே எக்ஸ்கலேஷன் ஆயிரும். சரியா? ஸோ நார்மலாக நம்ம ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் இப்படி தான் நடக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு வி ஆர் எக்ஸ்பயர் த்ரூ அவுட் CO2. ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ திஸ் ப்ராசஸ் பிரைமரி இன்வால்வ்ஸ் தி சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இதுக்கு பிரைமரியாக வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டமும் ஆல்சோ ஹெல்பிங் இருக்கு. ஓகேவா? ஏன் ஹெல்பிங் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். Where oxygen bind to the hemoglobin in red blood cells and carbon dioxide is carried in a blood either dissolved bound to the hemoglobin or as a bicarbonate ions. இப்போ ஏன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ நம்மளோட இந்த ரெஸ்பிரேட்டரி கேஸ் இருக்குல்ல, இந்த O2வாக இருக்கட்டும், CO2வாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம பாடிக்கு கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா பிளட். ஸோ பிளட்ல ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ அதோட நேம் வந்து ஹீமோகுளோபின். ஓகேவா? ஸோ இந்த ஹீமோகுளோபின் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரெட் பிக்மெண்ட் கொடுக்குது, இதனால தான் வந்து சிவப்பணு இருக்குது அப்படிலாம் நம்ம வந்து லோயர் செக்ஷனில் படிச்சிருப்போம். ஆமாம், அது உண்மைதான். பட் ஆனால் அந்த ஹீமோகுளோபின் தான் என்ன பண்ணுது? இங்கே இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? இப்போ இந்த ஹீமோகுளோபின் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேரி பண்ணுதுன்னு வச்சுக்கோ. ஸோ அங்கேருந்து கேரி பண்ணிட்டு பிளட்ல டிசால்வ் ஆகும். சரியா? டிசால்வ் ஆன பிறகு ஹீமோகுளோபின் எப்படியா மாறுதுன்னா பைகார்பனேட் அயனா மாறுது. ஓகேவா? இதுவே ஆக்சிஜன் மட்டும் என்ன பண்ணும்? ஹீமோகுளோபின் கூட பைண்ட் ஆகும். ஓகேவா? ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு வந்து கேரிட் ஆகி பிளட் கூட டிசால்வ் ஆகி அது வந்து பைகார்பனேட் அயானா வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஸோ நம்மளுக்கு அப்போ நடக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ரெண்டு தான். ஸோ ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட். அதில் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் லங்ஸ் டு பிளட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சிஜன் இஸ் அப்சார்ப்டு ஃப்ரம் ஏ அல்வியோலை. ஸோ எங்கே அப்சார்ப் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அல்வியோலையில், அதாவது ஸ்மால் ஏர் சாக், அதாவது பவுச் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லங்ஸில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய அந்த அல்வியோலை அப்சார்ப் ஆகுது. அதுக்கப்புறம் பிளட் ஸ்ட்ரீமில். ஓகே, இட் டிஃப்யூசஸ் அக்ராஸ் தி அல்வியோலர் மெம்பரைன் இன்டு தி கேபிலரி சரௌண்டிங் தி அல்வியோலை. இது எங்கே டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னா அல்வியோலர் மெம்பரைனில் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய கேபிலரிஸ்லாம் சரௌண்ட் ஆகுது. வேர் இட் பைண்ட்ஸ் டு ஹீமோகுளோபின் மாலிகுல்ஸ் இன் ரெட் பிளட் செல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீமோகுளோபின் கூட வந்து பைண்ட் ஆகுது. அந்த ஹீமோகுளோபின் எதோட கண்டென்ட்? ரெட் பிளட் செல்ஸோட ஒன் ஆஃப் த கண்டென்ட். ஓகேவா? ஸோ தீஸ் ஃபார்ம்ஸ், ஸோ இது என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணிடுது. ஏன்? பிகாஸ் எது பைண்ட் ஆகுது? ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்னு இதை சொல்றாங்க. நெக்ஸ்ட், பிளட் டு டிஷ்யூ. ஸோ ஆக்சிஜன் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ த்ரூ பிளட் ஸ்ட்ரீமில் தான் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ பிரைமரி பவுண்ட் டு ஹீமோகுளோபின். ஸோ எப்பயுமே வந்து ஹீமோகுளோபின் கூட தான் வந்து பவுண்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்படி பைண்ட் ஆன பிறகு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அந்த ஆக்சிஜன் மட்டும் எதில் டிசால்வ் ஆகும் அப்படின்னா பிளட்டோட பிளாஸ்மாவில் வந்து டிசால்வ் ஆயிரும்.
எங்க இந்த blood to டிஷ்யூல. when blood reaches tissue, அப்ப எப்ப வந்து இந்த blood வந்து டிஷ்யூ ரீச் பண்ணுதோ அவங்க வந்து லோவர் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் இருக்கும்போது ஆக்சி ஹீமோகுளோபின் வந்து என்ன ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா ஆக்சி ஹீமோன் ரிலீஸ் ஆக்சிஜன் டு தி டிஷ்யூ ஃபார் தி செல்லுலார் ரெஸ்பிரேஷன். இந்த ஆக்சி ஹீமோன் ரிலீஸ் ஆகி நம்ம செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஒவ்வொரு செல்லுமேக்கும் ஒவ்வொரு இப்போ எந்த ஒரு ஆர்கானிசமா இருந்தாலும் இந்த வேர்ல்டுல அதுக்கு தேவை ரெஸ்பிரேஷன் ஒரு விஷயம். சரியா? ஒரு செல்லா கூட இருக்கலாம். இப்போ நம்ம பாடியில ஏகப்பட்ட செல் இருக்கும். ஸோ அந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு தான் நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இதோட ஹீமோகுளோபினோட ரோல் என்ன அப்படின்னா ஹீமோகுளோபின் வந்து அதில் இருக்கக்கூடிய பிஹெச், டெம்பரேச்சர், CO2 கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஓகேவா? அப்புறம் டிஷ்யூஸில் வந்து ஹையர் CO2வா இருக்கும்போது லோவர் பிஹெச்சாக இருக்கும். ஹீமோகுளோபின் ரிலீஸ் ஆகி ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு இந்த நம்ம பாடிக்கு வந்து சப்ளை ஆகும். சரியா? அடுத்து கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட். ஸோ எப்படி வந்து கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் ஆகுது? அதில் ஃபர்ஸ்ட் டிஷ்யூஸ் டு பிளட். ஸோ டிஷ்யூல இருந்து பிளட்டுக்கு எப்படி அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு பை ப்ராடக்ட் ஆஃப் தி செல்லுலர் மெட்டபாலிசம். ஸோ ஒவ்வொரு செல்லுலர் மெட்டபாலிசம்னால அது ஒன் ஆஃப் த வேஸ்ட் ப்ராடக்ட் தான். ஓகேவா? நம்ம எப்படி இப்போ டைஜஷன் ஆகுது, இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்டப்பறம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட் தான் வந்து அந்த ஸ்டூல். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரெஸ்பிரேஷனில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்ட் ப்ராடக்ட், அதாவது மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட் அது எதுனா CO2. இது என்ன ஆகுதுன்னா டிஷ்யூஸ் கூட வந்து டிஃப்யூஸ் ஆகிது அப்புறம் பிளட் ஸ்ட்ரீமில். ஸோ பிளட் ஸ்ட்ரீமில் இதாகிறதுனால இங்கே 2 விதத்தில் நடக்கும். ஸோ ஒன்று வந்து இன் ரெட் பிளட் செல்ஸ், அடுத்து பிளாஸ்மா. ஸோ RBCயில் அரௌண்ட் 70% ஆஃப் CO2 இஸ் கன்வெர்டட் டு பைகார்பனேட் பை தி என்சைம் பைகார்பனிக் அன்ஹைட்ரேட்ஸ். ஸோ இந்த கார்பானிக் அன்ஹைட்ரேட்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த என்சைம். ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னா 70% ஆஃப் இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து எதுவாக கன்வெர்ட் பண்ணுது? பைகார்பனேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. அது ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் தான் கார்பானிக் அன்ஹைட்ரேஜேஸ். ஓகேவா? வைல் about 20% பைண்ட் டு தி ஹீமோகுளோபின். ஸோ ஹீமோகுளோபின் கூட பைண்ட் ஆகிருது. அது என்னவா ஃபார்ம் பண்ணுது? கார்பாபினோ ஹீமோகுளோபின் அப்படின்னு ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா அது கூட வந்து CO2 வந்து என்ன ஆயிடுச்சு? பைண்ட் ஆயிடுச்சு. அதுவே ஆக்சிஜன் பைண்ட் ஆனா ஆக்சி ஹீமோகுளோபின். ஓகேவா? அடுத்து பிளாஸ்மால ஆல்ரெடி சொல்லியாச்சு, பிளாஸ்மால ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து டிசால்வ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் CO2வும் ஒரு 10% டிசால்வ் ஆகுது டைரக்ட்லா. ஓகே, பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து டைரெக்டாக வந்து என்ன ஆகுது? 10% வந்து டிசால்வ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பிளட் டு லங்ஸ். ஸோ பிளட் டு லங்ஸில் எப்படி வந்து இந்த CO2 வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த பிளட் கேரிங் CO2 ட்ராவல்ஸ் டு தி லங்ஸ். ஸோ இந்த பிளட் வந்து என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளட் வந்து CO2 வந்து கேரி பண்ணிட்டு வருது. ஸோ வேர் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 இஸ் லோவர். ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 வந்து லோவராக இருக்குது. ஓகேவா? இந்த CO2 in the blood then diffuses into the alveoli. அப்போ இந்த CO2 என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் பிளட்டுக்குள்ள டிஃப்யூஸ் ஆகி அப்புறம் அல்வியோலை வந்து டிஃப்யூஸ் ஆகிடுது. இதுலையுமே 2 டைப்ல இதாகும். பைகார்பனேட் கன்வர்ஷன். ஸோ பைகார்பனேட் கன்வர்ஷன் எப்படி ஆகுது அப்படின்னா பைகார்பனேட் கன்வர்ஷன் என்ன? ஸோ பைகார்பனேட் எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா இன் லங்ஸ் பைகார்பனேட் அயான்ஸ் ஆர் கன்வெர்டட் பேக் டு CO2. ஸோ அகைன் வந்து அது CO2 வந்து கன்வெர்ட் ஆகிடுது. which diffuses into alveoli to be expelled. ஸோ இது வந்து அல்வியோலில் வந்து டிஃப்யூஸ் ஆகி எக்ஸ்கல்ட் ஆகிடுது. ஓகேவா? The process is facilitated by the reverse of the carbonic anhydrase activity. இந்த பைகார்பனேட் கன்வர்ஷன் எப்படி ஆகுது அப்படின்னா இந்த கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, ஸோ அந்த ஆக்டிவிட்டி ரிவர்ஸ் ஆகிறதுனால. அடுத்து கார்பாபினோ ஹீமோகுளோபின் ரிலீஸ். So CO2 is also reached from hemoglobin in the lungs as it binded with oxygen forming oxyhemoglobin again. So இந்த CO2 என்ன ஆகுது? இந்த ஹீமோகுளோபின் கூட ரிலீஸ் ஆகி லங்ஸு கூட வந்து போய் பைண்ட் ஆகிட்டு ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம். அண்ட் இது என்ன ஃபார்ம் பண்ணுது? ஆக்சி ஹீமோகுளோபினை ஃபார்ம் பண்ணிடுது அகெயின். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இட் இஸ் ஆன் சைக்ளிக் ப்ராசஸ். இதை வந்து வி கேன் கண்ட்ரோல். ஓகே, ஏன் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் படிக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன். இதோட சென்டர் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய மெடுலா ஆப்ளைங்கேட்டாலையும் பான்ஸ்லையும். ஸோ அதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரி சென்டர்.
ஸோ இதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் எ லிட்டில் ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ். ஸோ ஃபர்தர் வீடியோஸ்க்கு நம்ம மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.